ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, சிலபஸ் வைஸ் ஆர் புக் வைஸ் எதை ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கிறதுன்னு குழப்பத்தில் இருக்கீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் 6th to 12th ஆல் தமிழ் புக்ஸ், நியூ எடிஷன்ஸ் ப்ளஸ் ஓல்டு எடிஷன்ஸ் ப்ளஸ் 2005 எடிஷன்ஸ் மூணுமே கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் வைஸ் மட்டும் எடுக்கலாமா இல்லை ஸ்கூல் புக்ஸ் வைஸ் எடுக்கலாமான்னு யோசிக்கும்போது ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி படிச்சாதான் நம்ம ஈஸியாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே 6th term 1 எடுக்கிறீங்கன்னா அதோட சேர்த்து அவுட் சோர்ஸில் நமக்கு தமிழ் சிலபஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல எழுத்ததிகாரம் இருக்கு. அழகு 1ல எழுத்ததிகாரத்துல பிரித்தெழுதுகள் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பிரித்தெழுதுகள் படிக்கலாம் வேர்ட்ஸ். இதே எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா டைம் வேர்ட்ஸ் படிச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிரித்தெழுதுகள் மட்டும் படிக்கல, எக்ஸ்ட்ரா நான் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே அழகு 1ல குரில் நெடில் வேறுபாடு, சந்திப்பிழை, பொறுமை பன்மை இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த டாபிக் படிக்கணும்னு இஷ்டம் இருக்குதோ அதையும் அன்னைக்கு சேர்த்து இப்போ டேர்ம் 1 படிக்கும்போது பிளஸ் அவுட் சோர்ஸ் டாபிக் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டே 6th term 2 படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் 10 வேர்ட்ஸ் சேர்த்து படிங்க. இதே மாதிரி ரெண்டையும் மிங்கிள் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 6th முடிச்சிட்டீங்கன்னா 6th கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணணும். அதோட சேர்த்து நீங்க எவ்வளவு அவுட் சோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதையும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸ் டாபிக் போனா உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஏன்னா நமக்கு நியூ சிலபஸ் படி அவுட் சோர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுவும் இப்ப புதுசா ஆட் ஆயிருக்கு. ஸோ அதை படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவும் இருக்கும், ஈஸியா மறக்கக்கூடிய டாபிக்ஸாவும் இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடி ரிவிஷன் பண்ணாலும் அதை மறக்காம இருக்க முடியும். ஸோ 6th to 12th நியூ, ஓல்டு அண்ட் 2005 எடிஷன்ஸ் பிளஸ் சிறப்பு தமிழ் எல்லா புக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2025 குரூப் 4 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அச்சீவர்ஸ் பீஸ்ல கொடுத்த மெயின் டிப்ஸ் இதுதான். அவங்க அவுட் சோர்ஸ் புக்ஸ் யாரும் படிச்சுன்னு நிறைய பேர் சொல்லல. எல்லாரும் முக்கால்வாசி பேர் சொன்னது இதுதான். நாங்க படிச்சது ஒன்லி ஸ்கூல் புக்ஸ். ஸோ நம்மளும் அதே ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.